Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the SQL series, நம்ம செல்ஃப் ஜாயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிளில் ஒரு காலம் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து செல்ஃப் ஜாயின் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ யூஸ் டிபி கொடுக்கணும் இல்லையா? யா, லெட் அஸ் ரன் தட் ஃபர்ஸ்ட். அண்ட் ஆக்சுவலி நேற்று வந்து ஒருத்தங்க கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கிரியேட் டேட்டாபேஸ் கமாண்ட் வந்து ஆரக்கிள் அபெக்ஸில் ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் ஆரக்கிள் அபெக்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு கிரியேட் டேட்டாபேஸ். அவங்களே உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் டேபிள்ஸ் இன் இட் அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிறது ஆரக்கிள் அபெக்ஸில் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எம்ப்ளாயீஸ் டேபிளை வந்து ஒரு தடவை பார்த்துப்போம். ஓகே, செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இன்னொரு காலம் ஆட் பண்ண போகிறேன். ரெஃபரல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ரெஃபரல் ஐடின்னு வச்சுக்கோங்க, அல்லது மேனேஜர் ஐடி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ ரெஃபரல்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். என் கம்பெனியில் வந்து ஒரு ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னா, நான் அதுக்கு பப்ளிக்காக ஐ கேன் போஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் அண்ட் அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம இன்டர்வியூ பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா, இந்த கம்பெனியில் ஆல்ரெடி வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த ரோலுக்கு சூட்டபிளாக இருப்பாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயீஸால் ரெஃபர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரல் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு அது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஹூ ரிப்போர்ட்ஸ் டு ஹூ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் த கான்செப்ட் ஆஃப் ரெஃபரலை விட மேனேஜருங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து அதுவே பண்ணிடுறேன். என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எம்ப்ளாயி டேபிள் வந்து இதை நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம். ஆல்டர் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்ஸ் டு ஆர் மேனேஜர் ஐடி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு புது காலம் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு எம்ப்ளாயிக்கும் யார் மேனேஜர் அப்படிங்கிறத வந்து நம்ம வைக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டர் டேபிள் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயீஸ் ஆட். இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, மேனேஜர் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதுவுமே இன்ட் டைப்பில் தான் இருக்க போகுது. ஓகே ஃபைன், இதை ரன் பண்ணலாமா? இது ரன் பண்ணியாச்சு. திரும்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் கொடுத்தா மேனேஜர் ஐடின்னு ஒன்று இருக்குது. அந்த இதில் வந்து எல்லாருக்குமே வந்து நல் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்கிற ஒரு ரெக்கார்டாக அப்டேட் பண்ணி ஒருத்தருக்கும் மேனேஜர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ அப்டேட் எம்ப்ளாயீஸ் செட் மேனேஜர் அண்டர்ஸ்கோர் ஐடி இஸ் ஈக்குவல் டு கோம்ஸோட ஐடி. அதாவது கோம்ஸோட ஐடி என்னது 4. அதை வந்து நான் மேனேஜர் ஐடியாக வைக்க போகிறேன். யாருக்கலாம்னா கொஞ்சம் சீனியர் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே வந்து கோம்ஸ் தான் வந்து மேனேஜர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, செட் மேனேஜர் ஐடி ஈக்குவல் டு 4. ஒரு வேர் கிளாஸ் போடணும், இல்லைனா எல்லாருக்குமே மேனேஜர் ஐடி 4 ஆயிரும். ஸோ வேர் இ அண்டர்ஸ்கோர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது நான் ரன் பண்ணி பார்த்தோம்னா ரதியோட மேனேஜர் வந்து 4, அதாவது கோம்ஸு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி நான் வந்து விஜய்க்கும் வந்து கோம்ஸையே மேனேஜர் ஆக்கிடுறேன். ஓகே, ஸோ விஜயோட ஐடி இஸ் ஆல்சோ 3. ஃபைன், இவங்க 2 பேருக்கும் வந்து கோம்ஸ் இஸ் த மேனேஜர். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இப்போ ரீனாக்கும் ராஜாக்கும் ரதியை மேனேஜராக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரதியோட எம்ப்ளாயி ஐடி இஸ் 1 அண்ட் ரீனா அண்ட் ராஜான்னு பார்த்தீங்கன்னா 2 and 5. ஸோ மேனேஜர் ஐடியை வந்து 1ன்னு செட் பண்ண போகிறோம் ஃபார் எம்ப்ளாயி ஐடி 2 அண்ட் ஃபார் எம்ப்ளாயி ஐடி 5. இவங்க 2 பேருக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மேனேஜர் ஐடி வந்து 1ன்னு செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் ரதி தான் வந்து மேனேஜர் ஃபார் ரீனா அண்ட் ராஜா. இப்போ ரிமைனிங் யாரெல்லாம் இருக்காங்கன்னா கோம்ஸுக்கு மேனேஜர் யாரும் கிடையாது, பிகாஸ் கோம்ஸ் தான் இருக்குதுலே டாப். ஓகே, அதனால் கோம்ஸுக்கு மேனேஜர் எதுவும் நம்ம போட போகிறது கிடையாது. மேனேஜர் போடாமல் இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷனை எப்படி இந்த இன்னர் ஜாயின் ஹேண்டில் பண்ணுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் விட்டுறேன்.
இப்போ நம்ம இந்த 2 ஹரிஷ் இருக்காங்கல்ல, வேறு ஸ்பெல்லிங் இருக்கிற 2 ஹரிஷ், இவங்க 2 பேருக்குமே வந்து விஜயை நம்ம மேனேஜராக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ விஜயோட எம்ப்ளாயி ஐடி பார்த்தீங்கன்னா 3. ஃபார் எம்ப்ளாயி 6 and 7 2 பேருக்குமே வந்து மேனேஜர் ஐடி இஸ் கோயிங் டு பி 3. ஃபார் எம்ப்ளாயி ஐடி 6 அண்ட் எம்ப்ளாயி ஐடி 7 2 பேருக்குமே மேனேஜர் ஐடியை நம்ம 3 அப்படின்னு வச்சிட்டோம். ஓகே, ஐ திங்க் தட் இஸ் இட். எல்லாருக்குமே மேனேஜர் ஐடி வந்து செட் பண்ணியாச்சு எக்ஸப்ட் கோம்ஸ் டசன்ட் ஹேவ் அ மேனேஜர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளை எடிட் பண்ணி ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் ஐடியை வந்து நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு இவங்க மேனேஜர், ஸோ திஸ் பர்சன் ரிப்போர்ட்ஸ் டு திஸ் பர்சன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, யூஸ்வலி வந்து ஜாயின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஜாயின்ஸ் வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வாங்க. அது பார்க்காம நீ இதை பார்க்கறது பிரயோஜனமே கிடையாது. பிகாஸ் ஐம் நாட் கோன் எக்ஸ்பிளைன் வாட் இன்னர் ஜாயின் இஸ், வாட் லெஃப்ட் ஜாயின் இஸ். அதெல்லாம் நான் இங்கே பண்ண போகிறது ஆல்ரெடி அந்த வீடியோவில் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லெஃப்ட்டில் இருக்கிற டேபிள், ரைட்டில் இருக்கிற டேபிள், 2 டேபிளும் ஒரே டேபிளாக இருக்க போகுது. ஒரு இன்னர் ஜாயின் பண்ணுறப்ப 2 வென் டயக்ராம் வச்சு இமேஜின் பண்ணோம் இல்லையா, அதே இதில் 2 வேறு டேபிள் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளே போத் லெஃப்ட் டேபிள் ரைட் டேபிள் ரெண்டுமே எம்ப்ளாயிஸ் டேபிளாக இருந்தால் அப்படி இருக்கும். அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த சிச்சுவேஷனில் அது சூட் ஆகும்னா, இப்போ ரதி இருக்காங்க, ரதியோட மேனேஜர் ஐடி வந்து 4 யாருன்னா கோம்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி நேமு அண்ட் அவங்களோட டீட்டெயில்ஸு அண்ட் அவங்களோட மேனேஜர் யாருங்கிறதையும் சேர்த்து நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியும். பிகாஸ் இது வேற ஒரு செப்பரேட்டான டேபிளில் நீங்கள் மேனேஜர்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ண வேண்டாம் இல்லையா? ஓகே, பிகாஸ் தட் இஸ் ஜஸ்ட் யூஸ்லெஸ். இப்போ எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வச்சுட்டு மேனேஜர்ஸ்னு ஒரு டேபிள் வைக்க வேணாம். பிகாஸ் மேனேஜர்ஸ் ஆர் ஆல்சோ எம்ப்ளாயீஸ் இல்லையா? ஸோ அதனால நீங்கள் தனியாக ஒரு டேபிள் வச்சு அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ மேனேஜர்ஸும் எம்ப்ளாயீஸ் தான். ஸோ ஒரு டேபிள்குள்ளே இருந்தே அந்த டேபிள்குள்ளேயே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம இந்த செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற ஒரு ரெக்கார்டுமே எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற ஒரு ரெக்கார்டோட கனெக்டட். ஸோ இப்போ இந்த ரதி அப்படிங்கிற எம்ப்ளாயி கோம்ஸோட கனெக்டட், ரீனாங்கிற எம்ப்ளாயி ரதியோட கனெக்டட். ஸோ அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயுமே வந்து இந்த எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயியோட கனெக்டடாக இருப்பாங்க. பிகாஸ் தட் இஸ் தேர் மேனேஜர். ஓகேவா? ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம செல்ஃப் ஜாயின் வச்சு பண்ண போகிறோம். ஓகே, லெட் அஸ் டூ தட். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு போட்டுட்டு ஜாயின் எப்படி பண்ணுவோம், இந்த இடத்துல இன்னர் ஜாயின் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ ஃபஸ்ட் இன்னர் ஜாயின் பண்ணி காட்டலாம். ஸோ இப்போ இன்னர் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் பேர் போடணும். நான் அந்த டேபிளுமே வந்து எம்ப்ளாயீஸ் அப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் ஆன் அப்படின்னு போட்டுட்டு எந்த காலமை வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்கிற மேனேஜர் அண்டர்ஸ்கோர் ஐடி இஸ் ஈக்குவல் டு E_ID அப்படின்னு சொல்கிறேன். இதோட query முடிஞ்சிட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் இன்னர் ஜாயின் எம்ப்ளாயீஸ். ஸோ இது நார்மலாக நம்ம ஜாயின் பண்ணுற அதே சின்டாக்ஸ் தான். எம்ப்ளாயீஸில் இருக்கிற எல்லா காலமையும் செலக்ட் பண்ண போகிறோம். அதை திரும்ப எம்ப்ளாயீஸ் டேபிளோட இன்னர் ஜாயின் பண்ண போகிறோம். மேனேஜர் ஐடி ஈக்குவல் டு எம்ப்ளாயி ஐடின்னு கொடுக்குறோம். இப்படி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி எரர் தான் வரும். ஓகே, ஏன்னா இது 2 டேபிளும் வந்து ஒரே டேபிள். ஸோ நீங்கள் இந்த இடத்துல மேனேஜர் ஐடின்னு சொல்கிறப்ப எந்த டேபிளோட மேனேஜர் ஐடியை சொல்கிறீங்க, எம்ப்ளாயி ஐடின்னு சொல்கிறப்ப எந்த டேபிளோட எம்ப்ளாயி ஐடி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எம்ப்ளாயீஸ் பக்கத்தில் இது வந்து டேபிள் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஏ அப்படின்னு மட்டும் போடுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல இது பி அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அண்ட் இந்த இடத்துல ஏ டாட் மேனேஜர் ஐடி இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற பி டாட் எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ லெட் அஸ் ரன் திஸ் அகேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாயின் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் செல்ஃப் ஜாயின் பண்ணுறப்ப 2 டேபிளுமே சேம் டேபிள். ஓகேவா? யூஸ்வலி நார்மலாக ஜாயின் பண்ணுறப்ப இன்னர் ஜாயின் பண்ணுறப்பலாம் இந்த இடத்துல எந்த டேபிளில் இருக்கிற எந்த காலம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவீங்க. பட் இங்கே அதே மாதிரி பண்ணீங்கன்னா எம்ப்ளாயிஸ் டாட் மேனேஜர் ஐடி ஈக்குவல் டு எம்ப்ளாயிஸ் டாட் E_IDன்னு சொல்லிட்டு வரும், விச் டசன்ட் ரியலி மேக் எனி சென்ஸ் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இந்த டேபிளுக்கு ஒரு அலைஸ் நேம் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேபிள், அதாவது லெஃப்டில் இருக்கிற டேபிள் வந்து டேபிள் ஏனும், ரைட்டில் இருக்கிற டேபிள் வந்து டேபிள் பி அப்படின்னும் ஒரு அலைஸ் நேம் கிரியேட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு லெஃப்டில் இருக்கிற டேபிளோட மேனேஜர் ஐடியை ரைட்டில் இருக்கிற டேபிளோட எம்ப்ளாயி ஐடியோட மர்ஜ் பண்ணு, அதை வச்சு ஜாயின் பண்ணு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
ரதி இருக்காங்க. ரதியோட ஏஜ் 40, ரதியோட சேலரி வந்து 1 lakh. அவங்க 2023ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மேனேஜர் ஐடி பார்த்தீங்கன்னா 4. அண்ட் பக்கத்திலேயே மேனேஜர் ஐடி 4ஓட எம்ப்ளாயோட டீடைல்ஸ், அதாவது அவரோட எம்ப்ளாயி ஐடி 4, அவர் பேர் கோம்ஸ், அவர் வயசு 25, அவர் 15 சம்பாதிக்கிறார், 2019ல ஜாயின் பண்ணியிருக்காருங்கிற இந்த டீடைல்ஸும் இருக்குது. அவரோட மேனேஜர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, we have joined these two tables together. இன்னர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இன்னர் ஜாயின்னு எதுக்காக நான் இங்கே சொல்கிறேன்னா, இங்கே மேனேஜர் ஐடி யாருக்கெல்லாம் இருக்குதோ அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் இங்கே ஜாயின் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயி டேபிளில் கோம்ஸுங்கிற ரெக்கார்டுக்கு மேனேஜர் ஐடி கிடையாது. அண்ட் அந்த கோம்ஸுங்கிற ரெக்கார்டு இங்கே ஷோ ஆகலை. ஓகே, இந்த லெஃப்ட்ல இருக்கிற இந்த டேபிளில் கோம்ஸுங்கிற ரெக்கார்ட் ஷோ ஆகலை. ரைட் சைடில் மேனேஜர் கேட்டகரியில் தான் கோம்ஸ் 2 வாட்டி ஷோ ஆகுறாரு, பிகாஸ் அவர் 2 பேருக்கு மேனேஜராக இருக்காரு. பட் இங்கே லெஃப்ட்ல வந்து கோம்ஸ் ஷோ ஆகலை, பிகாஸ் வி ஹேவ் யூஸ்ட் இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயின் வந்து அந்த ரெக்கார்டு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் இருக்கும், இல்லைன்னா இன்னர் ஜாயின் வந்து வேலை செய்யாது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். ஓகே, ஸோ இன்னர் ஜாயின் வில் ஒன்லி ஒர்க் இஃப் போத் ரெக்கார்ட்ஸ் மேட்ச் டுகெதர். ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் வர்ற டேபிள் ரொம்ப பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசாக நம்மளுக்கு தேவையில்லை இல்லையா? ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டாருக்கு பதிலாக we can just pick up the columns that we actually need. எனக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி வேணும்னு வச்சுக்கலாம், கமா நேம் வேணும்னு வச்சுக்கலாம், கமா சேலரி வேணும்னு வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் மேனேஜரோட நேமும் எனக்கு வேணும். அப்போ இதை இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, இதில் 2 நேம் இருக்குது, எந்த நேமை எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு திரும்ப தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துலையும் a.employee id வேணும், a.name வேணும், a.salary வேணும், அப்புறம் இந்த நேம் தான் வந்து கமா போட்ட மாத்திட்டேன், b.name வேணும். ஸோ இந்த b.ன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு மேனேஜரோட நேம் வந்து வரும். ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி ஐடி வந்து எம்ப்ளாயியோடது, ஏதாவது நம்மளோட நேமு எம்ப்ளாயியோடது, சேலரி எம்ப்ளாயியோடது. பட் இங்கே இருக்கிற இந்த செகண்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேனேஜரோடது. ஸோ இந்த காலம்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அண்ட் இதை மென்ஷன் பண்ணுறப்ப ஸ்பெசிஃபிக்காக எந்த டேபிளோடது எது வேணும்னு சொல்லி கொடுங்க. ஸோ இப்போ இப்படி கொடுத்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி நேமு சேலரி நேமு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதில் அகைன் என்ன பிரச்சனைனா, 2 தடவை நேம் இருக்குது. ஸோ இப்போ எந்த நேம் வந்து எது அப்படிங்கிற குழப்பம் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன கொடுக்கலாம், இந்த b.name பக்கத்துலேயே ஆஸ் அப்படின்னு போட்டுட்டு இதுக்கு வேற ஒரு நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வேற ஒரு நேம் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், ஆர் மேனேஜர் நேம் அப்படின்னு கூட கொடுத்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, நேமு, சேலரி அண்ட் மேனேஜர் நேமும் சேர்ந்து வருது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம செல்ஃப் ஜாயின் வந்து பண்ணணும். பட் இந்த செல்ஃப் ஜாயினில் வந்து நீங்கள் இன்னர் ஜாயின் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இங்கே இதிலே வந்து லெஃப்ட் ஜாயின் கூட பண்ணலாம். ஸோ இப்போ லெஃப்ட் ஜாயின் நம்ம பண்ணுறோன்னா, ஓகே கரண்ட் போயிடுச்சு, பரவாயில்ல, என்னால் பாதியில் நிப்பாட்ட முடியாது, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ அதனால் நான் இப்போ லெஃப்ட் ஜாயினை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஜாயின் ரன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து கோம்ஸும் சேர்ந்து வந்து ஷோ ஆகுறாங்க. மேபி பிரைட்னஸை கொஞ்சம் கூட்டினா மூஞ்சி தெரிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஃபைன். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஜாயின் பண்ணுறப்ப கோம்ஸும் சேர்ந்து வருது, பிகாஸ் இதில் வந்து இன்டர்செக்ஷன் இல்லை. இந்த ஜாயினுங்கிறப்ப தான் இன்டர்செக்ஷனை பார்த்து நம்ம பண்ணுவோம். பட் லெஃப்ட் ஜாயின்னா இன்டர்செக்ஷனில் இருக்க எல்லாமே வந்துடும், ப்ளஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிற டேபிளில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் சேர்ந்து வரும் இல்லையா? ஸோ தட் இஸ் வை கோம்ஸ் இஸ் ஷோயிங் அப் ஹியர். இன்னர் ஜாயினாக இருந்தால் that wouldn't have happened. ஸோ இப்படி தான் நம்ம வந்து செல்ஃப் ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஒரே டேபிளில் இருக்கிற ரெக்கார்ட்ஸு அதே டேபிளில் இருக்கிற மற்ற ரெக்கார்ட்ஸோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து இந்த செல்ஃப் ஜாயின் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேனேஜர்னு வைக்கணும் வேண்டாம்னா நீங்கள் ரெஃபரல்னு கூட வச்சுக்கோங்க. பட் இட்ஸ் ஜஸ்ட் ஹேஸ் டு பி ரிலேஷன்ஷிப் வித்தின் த சேம் டேபிள். ஸோ இது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ட்ரை இட் அவுட். அண்ட் எனக்கு வந்து நேம் அண்ட் சேலரி அண்ட் மேனேஜர் நேம் இது 3 காலம் மட்டும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு செல்ஃப் ஜாயின் குவெரி வந்து எனக்கு எழுதி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டடா.